வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய சிலபஸில் ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப எளிமையான டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேரிடர் அப்படிங்கிறது. இது நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், சும்மா கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம். நமக்கு எக்ஸாமில் போனதுக்கு போது அங்கேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் நமக்கு கஷ்டமாக தெரியும். காரணம்னா நம்ம சுத்தமாக படிக்காமல் போகிறது. அதே மாதிரி நமக்கு குரூப் 4 படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 10th வரை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல, 11th 12th படிக்கிறதே கிடையாது. 11th 12th இந்த பேரிடர் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய யூனிட் 8ல் இருக்கக்கூடிய, அதாவது 8வது பாடமாக இருக்கக்கூடிய ஒரு பேரிடர் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புக்கில் என்ன இருக்கோ அதான் பார்க்க போகிறோம், வேறு எதுவுமே பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னாலும் இது ஒரு ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே நேராக போயிடலாம், பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிடர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பேரிடர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இடர் தான். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயற்கையினால் ஏற்படக்கூடிய இடர்கள் அல்லது செயற்கை முறையில் நடைபெறக்கூடிய மனிதனால் தூண்டி நடக்கக்கூடிய இடர்கள் எல்லாமே இடர்கள் தான். இந்த இடர்கள்னால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது? இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் செமையாக மழை பெஞ்சு மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவங்க பாதிப்படைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் கூட கேட்கலாம். பேரிடர் அப்படிங்கிறது எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பேரிடர் நாளில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அது கடந்த 10 ஆண்டுகளில் நமக்கு சர்வதேச அளவில் கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே காதிலே வாங்கிங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் பேரிடரில் 4,78,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்களாம், பலியாயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி 2.5 மில்லியன் மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அதாவது கால் கை பாதிப்பு அல்லது உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன் மக்கள் பாதிச்சிருக்காங்க. பொருளாதார ரீதியாக 690 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இணையான பொருளாதார சேதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. சரி, ஓகே. இந்த பேரிடர் அப்படிங்கும்போது நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறதுல வழி பார்த்தீங்கன்னா, ஏற்படக்கூடிய பேரிடர் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனிதனால் ஏற்படக்கூடியது, அது செயற்கையாக ஏற்படக்கூடியது. இன்னொன்று இயற்கையாக ஏற்படக்கூடியது. இப்போ புயல் ஏற்படுது, அடுத்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. இதனால் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நம்ம இயற்கையாக நம்ம சொல்லுவோம். மனிதனால் ஏற்படக்கூடிய இடர்கள் அப்படிங்கிறது நம்ம சும்மா இல்லாமல் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, ஒரு தொழிலங்கள் இருக்கும், அதில் நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால் வரக்கூடியது. இதெல்லாம் நம்ம செயற்கையாக நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு கூட்ட நெரிசல் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கூட்ட நெரிசல் எதுக்கு ஏற்படுது? இப்போ ஒரு விழாக்கள் நடைபெறுது, ஒரு கோயில் திருவிழாக்கள் நடைபெறுது, அதுக்காக கூட்டமாக இருப்பாங்க. அது ஏதாவது ஒரு மீட்டிங், ஒரு கட்சி மீட்டிங் இந்த மாதிரினா வச்சிங்களேன், ஒரு 100 பேர் 200 பேர் கூடுறாங்க. அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்படுது. இதில் நமக்கு 2013 நமக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்த ஒரு விஷயம் தான். 2013 இந்திய பத்திரிகை ஒன்றில் குறிப்பிட்டபடி 79% கூட்ட நெரிசல் எங்கே ஏற்படுது அப்படின்னா, மதம் சார்ந்த விழாக்கள் தான் ஏற்படுது அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ 2013 ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு தகவல். 79% பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது மதம் சார்ந்த விழாக்களில் தான் நடைபெறுது அப்படி சொல்கிறாங்க. நமக்கு மதம் சார்ந்த விழா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கோயில் அன்னதானம் கொடுத்தாங்கன்னா அங்கே கூட்டம் ஏற்படுமா? அடித்து பிடிச்சிட்டு சாப்பாடு வாங்குவோம்ல, அப்போ நெரிசல் ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்ட நெரிசல் போது பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வெளில போகிறதுக்கான வழியை பார்க்கணும். சரிங்களா? எப்படி நம்ம வெளில போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ மேப்பு தெரிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துக்கு உள்ளே போய் நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அதில் வெளில வரதுக்கான வழி தெரியலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து வெளில வரதுக்கான ஒரு மேப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு களத்திலே உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது, சரி, ஓகே, அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறது? உங்களை பாதுகாக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? கையை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கிட்டு போகணும். மேலே தூக்கிட்டு போனோம் அப்படின்னா நுரையீரல் என்ன பண்ணாது, நம்மளால் மூச்சு விட முடியாது, நுரையீரல் பாதிக்கப்படும். அப்போ இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட்டத்தில் மாட்டிட்டோம் அப்படின்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு போகணும், கையை மேலே தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டத்தை நம்ம போகும்போது சவுண்டு போட்டுக்கிட்டு நம்ம சும்மா இல்லாமல் நம்ம எதாவது கத்தி விட்டு பின்னாடி நம்மளோட சவுண்டை பார்த்து அவங்க ஏதாவது அலறி அவங்க இன்னும் பிரச்சனையாகும். பீதியை கலப்பாமல் அமைதியாக சைலண்டாக போங்க. கத்தி உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு நீங்கள் வீக்காகி கீழே விழுவுறீங்க அப்படின்னா மதித்து நம்ம சாவறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, அப்படி நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தாயோட கருவறையில் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க, எப்படி அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி கையை அப்படி மடக்கிட்டு காலை இது பண்ணிக்கிட்டு நம்ம நுரையீரலையும் நம்மளோட உறுப்பை முக்கியமான உறுப்பு, அடிபடக்கூடிய உறுப்பு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்,
மிதிக்காத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த முனி படத்தில் பார்த்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துருக்கும்ல, அதே மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சிம்பிளான கொஸ்டின் தான் தெரியும். டக்குன்னு கொஸ்டினில் கேட்கும்பொழுது நமக்கு இதுவா அதுவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சிங்க. சரி, ஓகே. சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி குழந்தைகள்லாம் இருக்குது. குழந்தைகள் வந்து ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் எப்படியும் கண்டிப்பாக காணாமல் போயிடும். நீங்கள் ஒவ்வொரு திருவிழாவும் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு 2 பேர் வந்து அலௌன்ஸில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எங்கள் குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும். பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சிக்கணும். அல்லது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். நாளைக்கு வந்து காணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து காவல் துறை இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஸோ ரெட் கலர் ட்ரெஸ்ஸு காணும் அப்படி சொல்லும்போது அவங்க எளிமையாக தேடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது கூட்ட நெரிசல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீரில் மூழ்குதல். அப்போ நீரில் மூழ்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது. இது பொருளாதாரத்தோடு தொடர்புடையது. அப்போ கேட்பாங்க, நீரில் மூழ்கி இறக்குதல் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம். அதாவது நீங்கள் வந்து பொருளாதாரத்தோடையா அல்லது சமூகத்தோடையா அரசியலோடையா இப்படி கேட்பாங்க ஆப்ஷனில். அப்போ பொருளாதாரத்தோடு தொடர்புடையது. என்ன பொருளாதாரம்னா வறுமை நாடுகளில் தான் வந்து நீரில் மூழ்கி இறத்தல் அப்படிங்கிறது அதிகமாக நடைபெறுதான். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. அப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். உலகளவில் நீரில் மூழ்குதல் என்பது எதிர்பாராத விதமாக காயம் ஏற்பட்டு மரணம் எடுப்பதில் 3வது முக்கியமான ஒரு காரணி. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சிங்க. உலகளவில் நீரில் மூழ்குதல் என்பது எதிர்பாராத விதமாக காயம் ஏற்பட்டு மரணம் ஏற்படுவதில் 3வது முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. உலகளவில் காயம் ஏற்பட்டு மரணம் அடைதலில் வந்து மூழ்குதல் 7% கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. 3,72,000 பேர் மரணம் அடைகிறாங்களாம் இதனால். சரி, ஓகே. இப்போ நீர்நிலையில் யார் இறப்பா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் எல்லாருமே வந்து நீர்நிலையில் வந்து நமக்கு நீச்சல் தெரியாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிட்டு இறங்கிட்டு தான் இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு தகவல் குறிப்பு அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. நீரில் வந்து இறக்குதல் அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்தோடு தொடர்புடையன்னு சொன்னோம்ல. அப்போ பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வங்காளதேசில் ஒரு ஆண்டுக்கு வந்து 17,000 குழந்தைகள் வந்து நீரில் மூழ்கி இறக்குதான். அதாவது ஒரு நாளைக்கு 46 பேர் வந்து இறக்குறாங்களாம். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. அப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து நீரில் மூழ்கி இறக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க, வங்காளதேசம் தான். ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து 17,000 பேர் குழந்தைகள் வந்து இறக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 46 குழந்தைகள் வந்து மூழ்கி இறக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நீரில் மூழ்குதே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நல்ல தண்ணி, நன்னீரில் மூழ்குதல். இப்போ நம்ம குளம் ஆறெல்லாம் இருக்குது, நல்ல தண்ணி. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர், அதாவது உப்பு நீர் நமக்கு தெரியும். இந்த 2 விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதில் விழுந்தால் இறக்குறது அப்படிங்கிறது. யாருமே இல்லைனா 2லையும் விழுந்தால் இறப்பு கண்டிப்பாக உண்டு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் குளத்துல இதில் விழுவுறீங்க, பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த இதில் நன்னீரில் விழுந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக காப்பாற்ற முடியுமா, கடநீரில் விழுந்தால் ஈஸியாக காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% மூழ்குதல் வந்து நன்னீரில் தான் நடைபெறுது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், யாருமே வந்து கடல் நோக்கி போயிட்டு உப்புதலில் போயிட்டு குளிக்கிறதெல்லாம் இல்லைன்னு வச்சிங்களா, இப்படின்னா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நன்னீரில் தான் 90% மூழ்குதல் நடைபெறுது. சரி, ஓகே. அப்போ நன்னீரில் வந்து மூழ்குதல் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2லேருந்து 3 நிமிஷத்தில் வந்து இறந்துருவாங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்மளோட பிளட்டில் வந்து ஈஸியாக என்ன பண்ணுது, மிக்ஸ் ஆகினோட நமக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு மூச்சுத்தில் வந்து இறந்துருவாங்க. இதே உப்பு தண்ணி அப்படிங்கிறது, உப்பு தண்ணி நம்மளோட பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா சவுடு பரவுதல் மூலம் பரவுறதுக்கு வந்து லேட் ஆகும். என்னென்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அப்போ அதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நல்ல தண்ணியில் தான் வந்து சீக்கிரமாக வந்து இறந்துடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இறக்குறாங்களா, பெண்கள் இறக்குறாங்களா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்குறாங்க. அது பெண்களை காட்டிலும் 2 மடங்கு ஆண்கள் தான் இறக்குறாங்க. இறப்பதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், நீச்சல் தெரியாமல் போயிட்டு தண்ணியில் விடுவது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் காலங்களில் வந்து அரசு சொல்லியிருக்கிறத மீறி வந்து போகிறது, தண்ணியில் போயிட்டு மீன் பிடித்தல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறக்கலாம். ஸோ அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா மதுபோதையில் போயிட்டு தண்ணியில் போயிட்டு இறங்கி இறக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீரில் மூழ்குதல் அப்படிங்கிறதுல இறப்பு ஏற்படுது. சரி, ஓகே. இதிலே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ படகு சவாரி செய்தல் போன்ற ஆபத்து நிறைந்த நடத்தைகள் மூலமாக வந்து இறப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்கிறாங்க. வெள்ள பேரிட காலத்தில் போடுது. இப்போ வந்து மழையெல்லாம் தண்ணியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அணைகள்லாம் உடைக்கப்பட்டு வருதுல, இதன் மூலமாக 75% இறப்புகள் வந்து மூழ்குதலால் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ள பேரிடர் பொழுது 75% இறப்புகள் வந்து மூழ்குதலால் நடைபெறுது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். சின்ன குழந்தைகள்லாம் வந்து சரியான முறையில் நீச்சல் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து வெளில வருது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலில் வந்து அதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் வந்து தீ விபத்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூட்ட நெரிசல் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மூழ்கி இறத்தல் பார்த்துட்டோம். அடுத்தது தீ விபத்தை பற்றி பார்க்க போகிறோம். தீ விபத்தை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வாசகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நில், விழு, உருள். இப்போ நம்ம தீ வந்து நம்ம உடம்புல பற்றிக்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஓடக்கூடாது. டக்குன்னு ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே கீழே விழுந்து உருளணும். அப்போ தான் தீயை வந்து அணைக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கேட்பாங்க. அது நில், விழு, உருள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம்.
சரி, ஓகே. இப்போ அந்த தீயில வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் தீ அப்படிங்கிறது எவ்வளோ பரவும்? அதிகபட்சம் எவ்வளவு பரவும்? குறைந்தபட்சம் அப்படின்னா, நமக்கு வந்து 1 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை பரவுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து குறைந்தபட்சம். அதிகபட்சம்னா 100 மீட்டர். அதெல்லாம் நம்மளால தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். தீ விபத்து ஏற்படும்பொழுது என்ன நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காவே தெரியும். சரிங்களா? தீ விபத்து ஏற்படும்பொழுது வந்து மின் சாதனங்கள்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். அதேமாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். அதேமாதிரி வந்து மின் சாதனம் தொடர்புல இருந்துக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கொண்டு தண்ணியை ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள். அதே மாதிரி மணல் நம்ம வந்து பயன்படுத்தணும். இதை தாண்டி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீர் இல்லாத பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அணைக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்குது, நம்ம அணைச்சிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில், நீர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, சமையல் சோடா, கால்சைட் சோடா, சலவைத்தூள், மண் இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸு. அதாவது நீர் இல்லாத பொழுது மற்றும் நெருப்பு பெரிய அளவில் இல்லாத பொழுது சமையல் சோடா, அடுத்து கால்சைட் சோடா, அடுத்து சலவைத்தூள், அப்புறம் வந்து மண் இதெல்லாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தீ விபத்து ஏற்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுற்றி வந்து நம்மளோட இதில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்வாரன்மெண்ட்டில் நமக்கு நச்சு புகை, நச்சு வாயுவாக தான் இருக்கும். அப்போ அதுவே நம்மளை என்ன பண்ணும், நம்ம மூச்சு இழுக்கும்போது உள்ளே போயிட்டு மூச்சு திணறல் வந்துடும். ஒரு குறிப்பிட்டதை தான் தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கீழே படுத்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம தலையை வந்து வெறும் 30 சென்டிமீட்டருக்கு மேலே, அப்போ நம்ம ஸ்கேல் அரடி ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மேலே நம்ம தலையை உயர்த்தக்கூடாதான். இது கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 30 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து தலையை உயர்த்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த நச்சு வாயு வந்து நம்ம வந்து உள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருமல் வந்து சீக்கிரம் வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு நம்ம இறந்துருவோம். அதனால் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரி, ஓகே. இதில் நமக்கு வந்து போபால் விழவாயு அப்படிங்கிறது நம்ம 1984 நடந்தது மத்திய பிரதேசில் போபால் அப்படிங்கிறதுல. அது நம்ம ஒரு தனி வீடியோ பார்த்தலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்பயுமே வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அது எப்போ நடந்து மட்டும் நான் சொல்கிறேன். டிசம்பர் 3, 1984 கார்பைட் தொழிற்சாலையிலிருந்து மெத்தில் ஐசோசைனடு வாயு வெளியேறினதால் நடைபெறுது. அப்போ எந்த வாயு வெளியேறுதுன்னு கேட்பாங்க. ஸோ வந்து மெத்தில் ஐசோசைனடு வாயு வந்து வெளியேறினதுனால அது ஏற்பட்டது. அப்போக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் செத்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 25,000 பேர்கிட்ட வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் அந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து தொழிலக பேரிடர். தொழிலக பேரிடர் அப்படிங்கிறது தொழிற்சாலையில் வந்து என்னென்ன மாதிரியான இது ஏற்படுது அப்படின்னா, ஒரு 4 முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. அதாவது தீ விபத்து ஏற்படுறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிறது, சரிங்களா, அடுத்தது நச்சு புகை வெளியேற்றம், அதுக்கு அடுத்து வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு. இந்த 4 விஷயத்தை பற்றி நம்ம வந்து தொழிலக பேரிடரில் படிக்க வேணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து தொழிலகத்தில் தீ விபத்து. தீ விபத்து அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படக்கூடிய விபத்து. தொழிலகங்களில் தீ விபத்து தான், அதுதான் ஃபஸ்ட்டு ஏற்படுது. அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலாளரோட கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மிஷினோட ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் ஏற்படுது. சரி, ஓகே. அப்போ அந்த மாதிரி ஏற்படும்பொழுது நெருப்பில் வந்து நச்சு வாயுக்களான அக்ரோலின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் சயனைடு இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. இது வந்து மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, ஓகே. அடுத்து வெடிப்பு அப்படிங்கிறது தொழிற்சாலையில் வந்து அந்த வெடிப்பு அப்படிங்கிறது அதிர்வலை ஏற்படுது. அந்த அதிர்வலை அப்படிங்கிறது ஒரு அழுத்தத்தால் ஏற்படுதா, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மனிதர்களோட பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி வீடுகள், கட்டிடங்கள்லாம் அதிர்வில் வந்து வெடிச்சிடும். இந்த கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வெடித்து செதறிடும் அழுத்தத்தில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடைபெறுது. இந்த மாதிரி வந்து வெடிப்பை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது வாயு வெடிப்பு, தூசு வெடிப்பு அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதனால் வாயு வெடிப்பு அப்படிங்கிறது சொல்கிறேன், கேட்டுங்க. தீப்பற்றி கொள்ளக்கூடிய வாயு காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது அது வாயு வெடிப்பு ஏற்படுதான், சரிங்களா. அதாவது தீப்பற்றி கொள்ளக்கூடிய வாயு காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது அது வாயு வெடிப்பு ஏற்படுது. அதே மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய திடப்பொருட்கள், முக்கியமாக உலோகத் துகள்கள் காற்றுடன் கலந்து எரியும் பொழுது அந்த இடத்துல வந்து தூசு வெடிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது வேதிப்பொருட்கள் வெளியேற்றம், சரிங்களா. மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதிப்பொருட்கள் வெளியேற்றம். திடீரென வெளியேறும் நச்சு வாயுக்கள் வந்து பொதுவாக தோன்றும் இடத்துலேருந்து பல கிலோமீட்டருக்கு வந்து பரவுமா, அது வந்து தண்ணி மூலமாகவோ அல்லது காற்று மூலமாக பரவும். அப்போ தண்ணி மூலமாக பரவுது அப்படின்னா ஆறு, குளம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுது. அதை நம்ம பயன்படுத்தும் போது மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. அதை பயன்படுத்தக்கூடிய விலங்குகள், அது ஆடு மாடு தண்ணி குடிக்குது, அது பாதிக்கப்படுகிறது. அடுத்து இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பாதிப்படையுது. இதெல்லாம் சொல்கிறாங்க வேதிப்பொருட்களால் பாதிப்பு ஏற்படுது. அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு தொழிற்சாலையில் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை சார்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுச்சூழலுமே பாதிப்பு அடையுது கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து தொழிலகங்கள் இடர்களை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் நமக்கு பேசிக்காக வந்து அதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிங்க, ஓகேவா. அடுத்தது சாலை விபத்து. சாலை விபத்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இன்றைக்கி சாலை விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சாலை விபத்து என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சரியாக வந்து என்னது, வண்டி ஓட்ட தெரியாது, 18 வயசுக்கு முன்னாடி லைசன்ஸே இருக்காது வண்டி ஓட்டுறது, அப்புறம் வந்து மது போதையில் வந்து வண்டி ஓட்டுறது, அல்லது இவன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த கோபத்தில் வந்து வண்டி முறுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது நல்லா போயிட்டு இருப்பான், அவன்கிட்ட மேலே கொண்டு விட்டு அவனையும் ஸ்பாயில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, ஓகே. சாலை விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 1.34 மில்லியன் வந்து மக்கள் வந்து சாலை விபத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு ஆண்டும் 1.34 மில்லியன் வந்து மக்கள் சாலை விபத்தில் இருக்கிறாங்க. சாலை விபத்தில் உலக அளவில் இறப்பிற்கான காரணி 8வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ சாலை விபத்தில் உலக அளவில் இறப்பிற்கான காரணியில் 8வது இடத்துல இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுன்னா அப்படின்னா 8 போட தெரியல, அவங்களாம் சாலையில் வந்து வண்டி ஓட்டுறான். இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் போனீங்கன்னா 8 போட சொல்லுவாங்களா? ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சாலை விபத்தில் உலக அளவில் இறப்புக்கான காரணியில் 8வது இடத்துல இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ
குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் சாலை பாதுகாப்பு குலைக்கும் காரணிகள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேகமாக செல்றது, அநியாயத்துக்கு ஸ்பீடாக போகிறது, குடித்து விட்டு வண்டியை ஓட்டுதல், அப்புறம் தலைக்கவசம் அணியாது இருத்தல், தலைக்கவசம் ஒழுங்காக அணியாமல் இருத்தல். இப்போ இடையில கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போயிருக்காங்க. ஸோ போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் என்ன பின்னாடி என்ன பண்ணுறாரு, ஹெல்மெட் எடுத்து தலையில் மாட்டுன்னு சொல்லிருக்காரு. அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, பார்க்காம அவசரத்தில் ஹெல்மெட்டை வந்து மாட்டிட்டாங்க. அதாவது கண்ணாடி இந்த சைடும் பேக் சைடு வந்து முன்னாடி மாட்டினதுனால என்ன பண்ண முடியும், அது உங்களுக்கே தெரியும், கீழே வந்து அடிபட்டுட்டு. ஸோ இதை மாதிரியெல்லாம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் அதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சீட் பெல்ட் போடாமல் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, அப்புறம் வண்டியெல்லாம் வந்து கார்லாம் வந்து ஓட்டிட்டு போகிறது, இதனாலெல்லாம் பிரச்சனை ஏற்படுது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் அடிப்படையாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த சாலையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து சிக்னல் போட்டிருப்பாங்க, சம்மந்தமே தெரியாது, ரெட் லைட் எதுக்கு போட்டுருக்காங்கன்னு தெரியாது, க்ரீன் லைட் எதுக்குன்னு போட்டுருக்குன்னு தெரியாது, எல்லோ லைட் எதுக்கு போட்டுருக்கான்னு தெரியாது. இதெல்லாம் பேசிக்கான நாலேஜ்லாம் நமக்கு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி சாலையில் வந்து நடைபாதைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், இங்கே தான் நடக்கணும், இங்கே தான் நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சாலை விபத்தை தவிர்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சாலை விபத்துக்கான ஒரு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில், கவனி, நடந்து செல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து நமக்கு 12th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய பாடம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா வசம் இருக்கே, ஒரு 10 பக்கம் இருக்கே, 10-15 பக்கம் இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாருமே படிக்க மாட்டோம். ஸோ சொன்னதில் நிறையா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லியிருப்பேன். ஸோ கதையாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11th ஜியாகிரஃபியில் இருக்குது, 10th இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.